வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து அதிஷி மார்லேனா. இவங்க யாருனாக்க, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல ஜெயில இருந்து வெளில வந்திருக்காரு. அவருக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு பப்ளிக்ல கமெண்ட் பண்ண கூடாது. அண்ட் எப்ப கோர்ட் ப்ரொசீடிங்ல கூப்பிட்டாலும் அவர் வந்து ஆஜராகணும். அது அவங்க வேவும் பண்ணலாம், இல்ல அவரை வான்னு கூப்பிடலாம். இந்த தருணத்துல இவர் செப்டம்பர் 17ஆம் தேதி என்ன பண்ணிருக்காரு, ரிசைன் பண்ணிட்டு தனக்கு பதிலா அதிஷி மார்லேனா அப்படின்ற ஒரு பெண்ணை சீஃப் மினிஸ்டரா அவர் வந்து கவர்னர் கிட்ட போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. யார் இந்த அதிஷி மார்லேனா? அதிஷி மார்லேனா 3வது பெண் சீஃப் மினிஸ்டர், முக்கியமந்திரி டெல்லி தொகுதிக்கு, டெல்லி ஸ்டேட்டுக்கு 8வது சீஃப் மினிஸ்டர். அவங்கதான் இப்ப அவங்களுக்கு 43 வயசாகுது. அவங்கதான் ரொம்ப இளம் வயது சீஃப் மினிஸ்டரா இல்ல. இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து 34 வயசு கூட ஆல. 1952-55 சௌத்ரி பிரம் பிரகாஷ்ங்கிறவர் வந்து அப்ப அந்த காலத்திலே வந்து அவரை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. பாருங்க, நம்ம இப்போ அதிஷி மார்லேனா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதிஷி மார்லேனா ஜூன் 8, 1981 டெல்லியில பிறக்கிறாங்க. அவங்க அப்பா விஜய்குமார் சிங், அம்மா வந்து திருப்தா வாஹி. அவங்க 2 பேருமே டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல ஊறினவங்க. இந்த பெண்ணுக்கு மார்லேனான்ற பேர், அதிஷி மார்லேனான்ற பேர் கூட மார்க்ஸ் லெனின் அந்த 2 பேரை கம்பைன் பண்ணிதான் மார்லேனா, அதிஷி மார்லேனான்னு பேர் வைக்கிறாங்க. இவங்க ஸ்கூலிங் வந்து 2001 அவங்க வந்து ஸ்கூலிங் வந்து ஸ்பிரிங்டேல் ஸ்கூல்ல பண்றாங்க, முடிக்கிறாங்க. 2001 காலேஜ் முடிக்கிறாங்க. செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ்ல ஹிஸ்டரி மெயின் சப்ஜெக்டா எடுத்துக்கிறாங்க. அடுத்தது 2003 ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு ஷெவ்னிங் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு போய் பண்றாங்க. அடுத்தது அவங்க 2005 செகண்ட் மாஸ்டர்ஸ் மேக்டெலன் காலேஜ் ரோட் ஐலாண்ட்ல போய் 2வது ஸ்காலர்ஷிப் வந்து எடுகேஷன் ரிசர்ச் அஸ் அ ஸ்காலர்னு அங்க போய் பண்ணிட்டு எடுகேஷன் லைன்ல பண்ணிட்டு வராங்க. இது வந்து 2005. இவங்க 2012 இவங்க வந்து இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு கேம்பெயின்ல தீவிரமா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு 2013 ஆம் ஆத்மி பார்ட்டி சேர்றாங்க. அதுல வந்து இவங்களுக்கு இந்த பார்ட்டி சேர்ந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிக்னிபிகன்ட் ரோல் கொடுக்கப்படுறது. இந்த மேனிஃபெஸ்டோ இருக்கும் பாத்தீங்களா, பார்ட்டிக்கு இருக்கும், எலெக்ஷனுக்கு இருக்கும். எலெக்ஷன்ல வந்து அந்த பார்ட்டி என்னென்ன செய்ய பண்றாங்க, மேனிஃபெஸ்டோ போடுறாங்க. அதாவது நாங்க வந்து இந்த இதுல வந்து நாங்க இந்த வழியில நாங்க எங்க கட்சியை நடத்தி கொண்டு போறோம். எலெக்ஷன்ல வந்து எங்களோட பிரதான விஷயங்கள்லாம் இது. அதான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அத அவங்க டிராஃப்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பார்ட்டி சம்பந்தப்பட்ட அத்தனையிலும் அவங்க ரொம்ப ஒரு ஈடுபாடோட டிராஃப்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. 2013 ஆம் ஆத்மி பார்ட்டி சேர்ந்த பிறகு 2015 அவங்க ஜல் சத்தியாகிரகான் எம்பில வந்து காண்ட்வா டிஸ்ட்ரிக்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஜேர்னி வந்து பார்ட்டியோடய போயிட்டு இருக்கு. பல வேலைகளை பண்றாங்க. அந்த பார்ட்டியோட ஒன்றி இருக்காங்க. 2018 இவங்களை 2019 எலெக்ஷன்ல இவங்களை கீழே அந்த எலெக்ஷன்ல இவரை கொண்டு வரணுங்கிறதுக்காக 2018 அதிஷி மார்லேனா இருக்கு பாத்தீங்களா, மார்க்ஸ் லெனின், அத ஃபர்ஸ்ட் டிராப் பண்றாங்க. பண்ணிட்டு 2019 கௌதம் கம்பீருக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறாங்க. கௌதம் கம்பீர் ஜெயிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2020 இவங்க வந்து கல்காஜி இதுல இருந்து கன்ஸ்டிடியூன்சில இருந்து நிக்கிறாங்க. அங்க வந்து தரம்பீர்னு ஒரு பிஜேபி கேண்டிடேட்டை தோக்கடிச்சு இவங்க ஜெயிச்சு இவங்க வந்து எம்எல்ஏ ஆறாங்க. இப்ப வந்து இவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த 2020க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனிஷ் சிசோடியா இருக்காரு இல்லையா, அப்ப அவரும் இப்ப ஜெயில இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காரு. அவருக்கு ஒரு வலது கையா இருந்து அவங்க வந்து இது முதல்ல பாலிசிஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா டிராஃப்ட் பண்ணி இது பண்ணாலும் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பண்றதுக்கு மனிஷ் சிசோடியாக்கு அட்வைசரா இருக்காங்க. இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2023 மனிஷ் சிசோடியாவை ஜெயில போட்ட பிறகு
அந்த எடுகேஷன் மினிஸ்டர் பதவிக்கு வராங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு பெண்ணாக 13ல இருந்து 14 டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறாங்க. கரண்ட்லி இப்ப அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் அவங்க வந்து எஜுகேஷன், பிடபிள்யூடி, மூணு மூணு மினிஸ்ட்ரி இதுவும் அவங்கதான் பாத்துட்டு இருந்தாங்க. இதான் இவங்களை பத்தியான செய்திகள். இவங்க அம்மா திருப்தா வாஹி, அப்பா விஜயகுமார் சிங், ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, இப்போ அவங்க வந்து அப்சல் குரு நம்ம எல்லாரும் ரெக்கலெக்ட் பண்ணோம். பார்லிமெண்ட்ல உள்ள போய் ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகள் வந்து எத்தனை பேரை சுட்டு கொண்டாங்க. அதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டது வந்து இந்த அப்சல் குரு. இந்த அப்சல் குருக்கு தூக்கு தண்டனை போடக்கூடாதுன்னு மர்சி பெட்டிஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அந்த கமிட்டிக்கு பிரசிடென்ட் நிர்மலா தேஷ்பாண்டே, கன்வீனர் இவங்க அம்மா திருப்தா வாஹி, இவங்க அப்பா அந்த கமிட்டில ஒரு மெம்பரா இருக்காங்க. அது அந்த பெட்டிஷன்ல நம்பர் 57, 58, 57 அவங்க அம்மா, 58 அவங்க அப்பா, ரெண்டு பேரும் சைன் போடுறாங்க பெட்டிஷனை வந்து பிரசிடென்ட் கொடுக்கறதுக்கு. அவங்க அம்மா வந்து அழறாங்க. அந்த பெட்டிஷன் ஃபார்ம் பண்ற போது இவரை தூக்குல போட போறாங்கச்ச அவங்க அம்மா அழறாங்க. இந்த மாதிரி அப்சல் குரு ரொம்ப நல்லவருங்க, அவர் தூக்கல போடக்கூடாது, அவர் வந்து ஒரு ஸ்கேப் கோட்டா பண்றாங்க, யாரோ பண்ண தப்புக்கு அப்சல் குரு மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே அழறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 2013 அவரை தூக்கில போட்ட பிறகு ஒரு வருஷம் கழிச்சு கூட எல்லாருமா கூடி அப்சல் குருவை தூக்கில போட்டது தப்பு அப்படின்னு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா சேம்பர்ல கூட மீட் பண்ணி பேசிக்கொள்றாங்க. இவங்க அப்பா அம்மா அவங்களோட சித்தாந்தம் வந்து பயங்கர கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அந்த இவங்களுக்கு மட்டும் அந்த சித்தாந்தம் வந்து ஊறினது இல்ல, அவங்க பெண்ணையும் அந்த சித்தாந்தத்தோடயே தான் வளர்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து இப்ப என்ன சொல்றாங்கனாக்க, அதிஷிய அவங்க வந்து பயங்கர க்ரூக்கட் பர்சன், அவங்க வந்து ரொம்ப க்ரூக்கா தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வாங்க அடுத்த கட்டம், இவங்க வந்து எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலோட வந்து இப்ப அவங்க நாமினேட் ஆயிருக்காங்க, என்னென்ன பண்ண போறாங்கிறத பாக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவங்க ஆர்டர்ல வந்து வெளில வந்தவுட்டு செப்டம்பர் 17 இவர் சீஃப் மினிஸ்டரா போடுறாங்க. இவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாங்க, நான் முக்கியமா வந்து அவங்க இருக்க போறது வந்து இப்ப அடுத்த பிப்ரவரி எலெக்ஷன் வருது நம்ம எடுத்துட்டாலுமே அவங்க இன்னும் இது சொல்ப 4-5 மாசம் தான் சீஃப் மினிஸ்டரா இருக்க போறாங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நான் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அவரோட விஷன் தான் நான் வந்து என்னோட விஷனும், அவர் வந்து இந்த 5 மாசத்துல அவர் எப்படி இந்த டெல்லிய வந்து எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ, நினைக்கிறாரோ, அதே மாதிரிதான் நானும் கொண்டு போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுனாக்க, இங்க யாரு வந்து நாமினேட் பண்றது, யார் சீஃப் மினிஸ்டரா இது பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க வந்து பேசிட்டு இருந்த போது, சௌரவ் பரத்வாஜ்ங்கிறவங்க கிட்ட நிருபர் கேட்ட போது அவர் சொல்றாரு, இல்லைங்க சுனிதா கெஜ்ரிவால் வந்து அவங்க விருப்பப்படல, அதனால எம்எல்ஏவா இல்ல இப்ப இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ல இருந்து யாரை நாமினேட் பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து மீட்டிங் போட்டிருக்கோம், மீட்டிங்ல வந்து தலைவர் டிசைட் பண்ணுவாரு அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சுனிதா கெஜ்ரிவால் ரொம்ப கிளியரா என்ன பண்ணிட்டாங்க, நான் இன்ட்ரெஸ்டடே இல்ல, நான் சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு ஆசையே படல அப்படின்றாங்க. இப்போ வந்து கோபால் ராய்னு ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏ என்ன சொல்றாரு, அரவிந்த் கெஜ்ரிவால வந்து பீப்புள் திருப்பி சப்போர்ட் பண்ணி அவர் வந்து இப்ப நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், ஆனா மக்கள் என் மேல நம்பிக்கை, தங்க தலைவர் மேல நம்பிக்கை வச்சா அவரை திருப்பி சிஎம்மா தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றாரு. சிஎம் என்ன சொல்றாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சிஎம்மா இருக்கச்ச, மக்கள் வந்து நான் இன்னைக்கு ரிசைன் பண்ண போறேன், மக்கள் வந்து என்னோட நேர்மையை வந்து அவங்க நம்பினாக்க அவங்க கட்டாயம் என்ன திருப்பி சீஃப் மினிஸ்டரா கொண்டு வருவாங்க அப்படின்னு அவர் வந்து தனக்கு தன்னை பத்தி சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து பிப்ரவரியில நடக்க வேண்டியதை ப்ரீபோன் பண்ணி நவம்பர்ல கொண்டு வரலாம்னு பாக்குற சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, திருப்பி அவங்க என்ன ரீஎலெக்ட் பண்ணாங்கனாக்க நான் வந்து மக்கள் வந்து என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறத நான் வந்து கட்டாயம் நான் நம்புறேன், இது மக்களோட ஒரு சர்டிபிகேட்டாவும் நான் வந்து நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எதனால மணிஷ் சிசோடியா கெஜ்ரிவால் ரெண்டு பேருமே உள்ள போனாங்க, ஆல்கோஹால் எக்ஸைஸ்ல வந்து அவங்க பண்ண ஸ்கேம்னால, அதனாலதான் ரெண்டு பேருமே உள்ள போயிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னாக்க, இந்த அம்மா வந்து நிஜமாவே ரிஃபார்ம் பண்ணிருக்காங்களா எஜுகேஷனை? அவங்க எஜுகேஷனை இப்ப 2 வழி கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து ஆந்த்ரோபிரினியூரல் கரிக்குலம், அதாவது சுய தொழில், சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு என்னென்ன வரணும், என்னென்ன பாடம் படிக்கணும், எப்படி எஜுகேஷன் இருக்கணும்ன்ற ஒரு பேட்டர்னும், ஹாப்பினஸ் கரிக்குலம்,
பசங்க வந்து சந்தோஷமா படிக்கணும் அப்படின்ற கரிக்குலம் கொண்டு வந்து இவங்க பண்ண குளறுபடியில ஒரு ஸ்டேஜ்ல கவர்மெண்ட் ஸ்கூலை விட பிரைவேட் ஸ்கூல் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பிரைவேட் ஸ்கூல்லையும் தரத்தை இது பண்ணி, இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலும் தரத்தை இது பண்ணி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நாங்க மாடல் ஸ்கூல் பண்றோம்னு பண்ணி அவசரடியில கிராக்ஸ்லாம் ஸ்கூல்ல இப்பவே கிராக்ஸ்லாம் விழுறது. ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் சரியா இல்ல. போதுமான டீச்சர்ஸ் இல்ல. போதுமான ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஸ்டூடெண்ட்ஸும் கம்மியாயிட்டே போறாங்க. அப்படிங்கிறது தான் இப்ப லேட்டஸ்ட் நிலவரம். இவங்கள என்ன சொல்றாங்க? இவங்க தன்னை ரிஃபார்மர் நான் வந்து கல்வியில பெரிய ரிஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். பெரிய புரட்சி பண்ண வந்திருக்கேன்னு சொல்ற அளவு இவங்க எதுவுமே பண்ணல. எதுவுமே சாதிக்கல. ஆனா, இருக்கிறதையும் அவங்க மோசமா பண்ணிட்டாங்கன்னு தான் அங்க இருக்கிற பப்ளிக் பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்க எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா, இவங்களால ஒண்ண வந்து திணிக்கிறது. ஏன்னா, இவங்க இந்த சித்தாந்தத்துல இருக்கிறவங்க, கம்யூனிசம் சித்தாந்தத்துல இருக்கிறவங்க, அவங்க வந்து தாங்களும் வாழ்ந்து, மத்தவங்களையும் வாழ வைப்பாங்கன்ற ஒரு சரித்திரமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. வந்து ரொம்ப வாழ்வியல்லாம் ரொம்ப அப்படியே எதார்த்தமா மாதிரி இருக்க மாரி இருப்பாங்க. ஆனா, அவங்க சித்தாந்தத்த வச்சு யாருக்கும் நல்லது செய்ய மாட்டாங்க. இதுதான் அவங்களோட வழக்கமான குணம். முஸ்லிம்ஸ்லாம் பாகிஸ்தானுக்கு போணும், பங்களாதேஷுக்கு போணும் அப்படின்னாக்க, இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட தான் முதல்ல நம்ம ரஷ்யாக்கும், சைனா கட்டாயம் அனுப்பணுங்க. ஏன்னா, ஒரு அஃப்சல் குருவ சப்போர்ட் பண்ற ஒரு பேரண்ட்ஸ் எப்பேர்ப்பட்ட ஒரு ஆன்டி நேஷனல்ஸா இருப்பாங்க. அஃப்சல் குரு மாஸ்டர் பிளான் போட்டு உள்ள அந்த தீவிரவாதிகளை நுழைய வச்சு, சுட வச்சு, எத்தனை ரத்த வளரா பண்ணாரு. அவர போய் சப்போர்ட் பண்ணிட்டு மெர்சி பெட்டிஷன் போட்டுட்டு எவ்வளவோ தடுக்க பார்த்தாங்க. அவர தூக்குல போடக்கூடாதுன்னு. ஆனா, நியாயம் தான் ஜெயிச்சிருச்சு. இவங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு, நம்ம நாட்டுக்கே குழி பறிப்பாங்க. நம்ம நாட்டுக்கே எதிரியா இருப்பாங்க. இப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்த இந்த அம்மா, இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. 5 மாசத்துல என்ன பண்ண போறாங்கங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இனிமே. ஆம் ஆத்மி பார்ட்டியே நாங்க ஊழல் கிடையாது, ஊழல் கிடையாது. ஒரு காலத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கிரண் பேடி எல்லாம் சேர்த்துட்டு நாங்க ஊழல் இல்லாத ஒரு ராஜ்யத்தை கொண்டு வரப்போறோம். நாங்க கட்சி முதல்ல அவங்க ஃபார்ம் பண்றதா இல்ல. ஆனா நாங்க ஊழலே இல்லாம பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னவங்க, ஊழலுக்கு இன்னொரு அத்தாட்சி சொல்லட்டுமா? கெஜ்ரிவால் நீங்க எல்லாரும் கூகுள்ல போயிட்டு கெஜ்ரிவாலோட வீட அவர் எப்படி இந்த கவர்மெண்ட் அலாட் பண்றாங்க பாத்தீங்களா வீடு? அது எத்தனை கோடி செலவழிச்சு அவர் வந்து வீட்ட ரீமாடல் பண்ணியிருக்காங்கன்றது நீங்க எல்லாரும் முதல்ல பார்க்கணும். எங்கேது இவ்வளவு பணம்? சிம்பிளா இருப்பாங்க. ஆனா பண்ற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கம்யூனிசத்தோட சித்தாந்தம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.